விழுப்புரத்தில் திருவெண்ணைநல்லூர் கிழக்கு திமுக ஒன்றிய செயலாளர் சந்திரசேகர் என்பவரின் சகோதரர் ராஜா பல் மருத்துவமனை பெண் ஊழியரை கண்மூடித்தனமாக தாக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகியிருக்கிறது. இது பற்றிய விவரங்களை நம்முடைய செய்தியாளர் தாமோதரன் வழங்க நாம் கேட்கலாம். தாமோதரன், பல் மருத்துவமனை பெண் ஊழியர் கண்மூடித்தனமாக தாக்கப்படக்கூடிய காட்சிகளாக நாம பார்த்துட்டு இருக்கோம். இந்த தாக்குதல் நடக்க என்ன காரணம்? வணக்கம். விழுப்புரம் தனலட்சுமி கார்டன் என்ற பகுதி உள்ளது. இந்த பகுதியில் பல் மருத்துவமனை ஒன்று செயல்பட்டு வருகிறது. அதற்கு எதிரே உள்ள சாலை 10 அடி சாலை, மிகுந்த குறுகிய சாலை என்பதால் அது பாத்தீங்கன்னா அந்த போக்குவரத்து நெரிசல் மிகுந்த பகுதி. இந்த பகுதியில் பாத்தீங்கன்னா திருவெண்ணைநல்லூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் சந்திரசேகரன் என்பவரின் அண்ணன் ராஜா என்பவர் அந்த பகுதியில் காரை அந்த பல் மருத்துவமனைக்கு எதிரிலேயே போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்தும் விதத்தில் நிறுத்தியுள்ளார். இதனை அந்த பல் மருத்துவமனை பெண் ஊழியர் மகேஸ்வரி என்பவர் அந்த காரை நிறுத்துவது தொடர்பாக அவர் இந்த காரை நிறுத்த வேண்டாம், இங்கு ஒரு போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது என்று அவருக்கு ராஜாவிற்கு அறிவுரை வழங்கியுள்ளார். இதனிடையில் ஆத்திரமடைந்த ராஜா இது தொடர்பாக பல முறை அவர் மகேஸ்வரியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். இந்நிலையில் நேற்றைய தினம் காரை நிறுத்திவிட்டு சென்றுள்ளார். காரை நிறுத்திவிட்டு சென்றது மட்டுமின்றி 2-3 நாட்களாக தொடர்ந்து அதே பகுதியில் போக்குவரத்து நெரிசலை ஏற்படுத்தும் விதமாக வேண்டுமென்றே அந்த காரை நிறுத்திவிட்டு சென்றுள்ளார். இந்த தொடர்பாக அந்த மகேஸ்வரி என்ற பெண் ஊழியர் இன்றைய தினம் நேற்றைய மாலை என்ற அந்த ராஜா என்பவரிடம் அந்த காரை நிறுத்த வேண்டாம் என கேட்டபோது அவர் கடுமையாக தாக்கியுள்ளார். இந்த ராஜா என்பவர் மகேஸ்வரியை, பெண் ஊழியரை பெண் என்றும் பாராமல் கடுமையாக முகரை, கண் உள்ளிட்ட பல இடங்களில் கடுமையாக தாக்கியுள்ளார். இந்த காட்சியானது அந்த பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் உள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. இந்த காட்சியின் அடிப்படையில் இந்த விழுப்புரம் மேற்கு காவல் நிலையத்திலும் இந்த பாதிக்கப்பட்ட மகேஸ்வரி மற்றும் பல் மருத்துவர் உள்ளிட்டவர்கள் அந்த விழுப்புரம் மேற்கு காவல் நிலையத்தில் புகார் ஒன்றினை அளித்துள்ளனர். இந்த புகார் தொடர்பாகவும் மேற்கு காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த பெண் மருத்துவமனை ஊழியர் மகேஸ்வரியை இந்த திமுகவின் பிரமுகரின் அண்ணன் அவர்கள் கடுமையாக தாக்கிய சம்பவம் விழுப்புரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி தாமோதரன்.